ஓம் சக்தி தாயே துணை. என் அன்பு குழந்தையே, நீ வரும் வரை இந்த தாய் காத்திருக்கப் போவதில்லை. உன் வாழ்க்கையில் கஷ்டப்பட நிலையை அறிந்து, கண்ணீர் விடும் நிலையை அறிந்து தான் இனியும் என் குழந்தை காக்க வைக்க கூடாது என்பதற்காக நான் ஓடோடி வந்துள்ளேன். உனக்கு நல்லதை சொல்ல இந்த தாய் இருக்கும் பொழுது உனக்கு நிகரான ஒரு உறவு உன் வசமாக வந்திருக்கும் போது நடப்பதை பற்றியும் நடக்கப் போவதை பற்றியும் நீ உன் மனதிற்குள் வருத்தப்பட வேண்டாம். எந்த ஒரு நிலையிலும் போராட்டம் அடைந்த பிறகுதான் வெற்றியை காண முடியும். நீயும் எனக்கு மட்டும்தான் கஷ்டம், எனக்கு மட்டும்தான் கண்ணீர் என்று நினைத்து கொண்டிருக்கின்றாய். இந்த கஷ்டத்திலும் நான் உனக்கு வெற்றியை தருவதற்கு இந்த வராகி வந்து கொண்டிருக்கும் போது நிலையான சில விஷயங்கள் நிரந்தரமாகி விடுமா என்று எண்ணிக்கொள்ள வேண்டாம். என் அன்பு குழந்தையே, என் நிலையான ஒன்றை நான் தருவதற்கு வந்திருந்தால் அது உனக்கு மிகவும் மகிழ்ச்சி தரக்கூடியதாக மட்டும்தான் இருக்கப் போகிறது. அந்த மகிழ்ச்சியானது உனக்கென்று நிரந்தரமாக வந்திருக்கும் பொழுது தரமான ஒன்றைத்தானே. அதன் பின்பு ஏன் யோசிக்கின்றாய்? உன் மன நிம்மதி கெடும்படியான விஷயங்கள் இங்கு ஒன்றுமே நடக்கப் போவதில்லை. என் அன்பு குழந்தையே, நீ இவரை சந்தித்துத்தான் ஆக வேண்டும் என்று என்னிடம் சொன்னால் அல்லவா? இப்பொழுது அவரை சந்திப்பதற்காக நேர காலத்தை நான் குறித்து விட்டேன். புரிந்து கொள்ளாதவரை நான் எப்படி அம்மா அவரை புரிய வைப்பது என்று நீ யோசித்தாய். அதற்கு எல்லாம் நீ ஏன் கவலைப்படுகிறாய்? பாரத்தையும் பொறுப்பையும் தான் இந்த தாயிடம் ஒப்படைத்து விட்டாய். அதன் பிறகு முன்னால் முடியாது என்ற காரியம் இருக்கிறதா? உன் பொறுப்புகள் என்ன, உன் கடமைகள் என்ன என்று உனக்கு நான் வகுத்த பாதையை வழிகாட்டி கொண்டிருக்கும் பொழுது, உனக்கான வெற்றி பாதையை நான் தந்து கொண்டிருக்கும் பொழுது நீ எதை பற்றியும் கவலை கொள்ளாது. நினைவிருக்கும் எப்பொழுதுமே அங்கு தேவைதான். ஆனால் வாழ்க்கையின் பாதி எப்பொழுதும் இப்படி மாறி மிஞ்ச தெரியாது. அதனால் உன் வாழ்க்கையை பற்றி எதிர்காலத்தை நீ கவலை கொள்ளாதே. நான் பேசும் ஒவ்வொரு விஷயத்திலும் நமக்கான வெற்றி தோல்வி நீ தீர்மானித்து கொண்டிருக்கின்றது. அதனால் யாரிடம் எப்படி பேசினாலும் நம்மை அறிந்தும் இடம் பொருள் அறிந்தும் நீ செயல்பட்டு கொண்டே இரு. மனம் தளரும் போது நீ என்ன செய்வது அம்மா என்று தானே கேட்கிறாய். நான் சொல்வதை மட்டும் கவனமாக மனம் தளரும் போது கண்ணாடி முன் நின்று பார்த்தால் அதுவும் உன் முகத்தை மட்டுமல்ல உன் உள்ளத்தையும் வழிகாட்டிவிடும். ஏனென்றால் உன் முகம் கலை இழந்து காணப்படுவது அதை உணர்வாய். அப்பொழுது நீ உன்னையே அழகுபடுத்திக் கொள்வாய். நான் ஏன் இவ்வளவு சோர்வடைந்து கொண்டிருக்கின்றேன், நான் ஏன் அங்கு நிறத்தை மாற்றிக் கொண்டிருக்கின்றேன் என்று அப்பொழுது உன்னை அறியாமலேயே நீ உன்னை அழகுபடுத்திக் கொள்வாய் அல்லவா? அப்படித்தான் என் குழந்தை, நான் சொல்கின்றேன். நீ மிக மிக சோர்வாக இருக்கும் பொழுது இந்த தாய் என்னை நம்பி இந்த தாயின் மீது நம்பிக்கையோடு தீர்க்கமாக வைத்துக்கொள். நிச்சயமாக உனக்கு வெற்றியின் ஒன்றை நான் வழிகாட்டப் போகிறேன். யாருடைய விஷயத்தை நினைத்து யாருடைய வருகைக்காக என் குழந்தை காத்து கொண்டிருக்கின்றார்களோ இப்பொழுது உனக்கான வாழ்க்கையில் உன் வெற்றி தீர்மானிப்பதற்காக அவர்களை வந்து கொண்டு தான் இருக்கிறார்கள். இனிமேலாவது என் வாழ்க்கை மாறுமா என்ற கேள்விகளோடு தானே நீ எழுந்து வந்து கொண்டிருக்கின்றாய். அந்த மாற்றத்தை நான் தருவேன் என்று நம்பிக்கையில் வந்து கொண்டிருக்கும் பொழுது நிச்சயம் உனக்கான வெற்றி உன்னை தேடி வந்து கொண்டு தான் இருக்கும். வாழும் நாட்களில் மகிழ்ச்சி மன அமைதியை மட்டும் தேடிக்கொண்டே இரு. நிம்மதியை தொலைத்து விட்டேன், மகிழ்ச்சியினை தொலைத்து விட்டேன் என்று நீ உன்னை அங்கு இழந்து கொண்டிருக்காதே. உன்னை வலுப்படுத்த தெரிந்தவர்களிடம், உன்னை அங்கு உற்சாகப்படுத்தும் நபரிடம் மட்டுமே உனக்கான வாழ்க்கையை மிக பெரும் வெற்றியை தருவதற்கான ஒரு ஊக்கத்தை சொல்லிக்கொண்டே அதையெல்லாம் விட்டுவிட்டு உன்னை குறைகளை பற்றி மட்டுமே சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். உன்னை நிராகரித்து மட்டுமே சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களிடம் நீயே கொண்டிருக்கிறாய். அவர்கள் ஆறுதல் சொல்வது போல் சொல்லிவிட்டு உனக்கான வெற்றியை உனக்கு அங்கு இங்கு தருவதற்கு அங்கு சூழ்நிலையை எதிர்பார்த்து நீ காத்து கொண்டிருப்பதற்கு முன்பாகவே அவர் உன் வெற்றி எப்படி தடுக்கலாம் என்று தான் யோசிப்பார்.
அதனால் நீ எதை எப்படி செய்ய வேண்டும் என்பதில் தெளிவாக உறுதியாகவும் இரு. வாழும் விஷயத்தின் வாழ்நாளில் உனக்கு தேவையானதை முதலில் புரிந்து கொள். வாழ்நாள் தன் உன் வாழ்க்கையில் இருந்து கொண்டிருக்கிறது. அப்படி இருக்கும் பொழுது உன் திறமையான நல்ல குணத்தை மட்டுமே நீ செயல்படுத்தி கொண்டே வெற்றி உனக்காக காத்திருக்கும் பொழுது நீ எதை நோக்கியும் அங்கே கவலைப்பட வேண்டாம். யார் யாருக்காகவோ சிந்தித்து சிந்தித்து உன் வாழ்க்கையின் முடிவின் தொலைத்து கொண்டிருக்காதே. சந்தோஷப்படுத்த நினைப்பதற்குத்தான் இந்த வராகி நான் இருந்து கொண்டிருக்கின்றேன். என் அன்பு குழந்தையே, உன் வாழ்க்கையில் எல்லாம் சந்தோஷமான நாட்களையும் நான் தேடி தேடி கண்டு கொண்டிருக்கும் பொழுது எதை இழந்து விட்டேன் என்று நீ தவித்து கொண்டிருக்கின்றாயோ, உனக்காக படைக்கப்பட்ட எதுவுமே சொல்வதில்லை என்று தெரியும் அல்லவா? அது மட்டுமல்ல, இந்த வராகி உனக்காக வைத்திருக்கின்ற ஒவ்வொரு விஷயத்திலும் திருத்தத்தை மட்டுமல்ல, அனுபவத்தையும் நான் கண்டு கொண்டிருக்கின்றேன். என் அன்பு குழந்தையே, திறமையும் ஒவ்வொரு விஷயத்தில் செய்வதில் நான் அமைத்து கொண்டிருக்கின்றது. அதனால் தொலைவின் தேடல்களை மட்டுமே நீ தெளிவாக கொள். உன் வாழ்க்கையில் என்ன வேண்டும் என்பதில் உறுதியாக்கிக்கொள். நீ உனக்கான விஷயத்தில் தெளிவாகவும் உறுதியாகவும் இருந்து உன் வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டும் என்று தான் இந்த வராகி சதா நேரமும் வழிபட்டு தொடர்ந்து கொண்டே இருந்து கொண்டே உன் வாழ்க்கையை கடந்துவிட வேண்டும் என்ற ஆசையை தவிர எனக்கு வேறு என்ன அம்மா இருந்து கொண்டிருக்கின்றது என்று உன் மனதில் நீ நிம்மதியான வாழ்க்கையை தேடிக்கொண்டிருக்கின்றாய். அந்த நிம்மதியான வாழ்க்கையை தருவதற்குத்தானே இந்த வராகியிடம் இருந்து நான் வந்து கொண்டிருக்கின்றேன். என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் உன் மனம் என்று ஒன்றை மட்டும் நீ வீழ்த்தி விடாமல் அங்கு நம்பிக்கையோடு செயல்படும். நீ தெளிவாக இருக்கும் வரை உனக்காக நிகழ்ச்சி தடுப்பதற்கு நான் இருக்கும்பொழுது நீ எதை பார்த்தும் எதற்காகவும் மனம் கலங்கி விடாதே. நம்பிக்கையோடு உன் கடமையையும் பொறுப்பையும் செய்து கொண்டே இருந்தால் நிச்சயமாக உனக்கான வெற்றி உன்னை தேடி வரும். உன் வாழ்க்கையில் உன்னை விட நீ உயர்ந்தவர்கள் யார் இருக்க முடியும்? அப்படி இருக்கும் பொழுது உன் பிரச்சனைகளை பற்றி மற்றவர்களுக்கு புரிய வைக்கும் ஒரு பயணம் கிடையாது. நான் சொல்வதை கவனமாக கேட்க. அவர்களுக்கு என்ன வேண்டும் என்பதில் நீ எப்படி துடிப்பாக இருக்கின்றாயோ, அதை போல உனக்கு என்ன வேண்டும் என்பது மற்றவரிடம் தெளிவாக இருப்பார்கள் என்று நாம் நினைக்கக்கூடாது. நமக்கு தேவையானதை எப்பொழுதுமே நாம் செய்ய கற்றுக்கொள்ள வேண்டும். உனக்கு உதவி நான் தருவதற்கு வந்திருக்கும் பொழுது நீ எப்பொழுதும் என்னை விஷயத்தை செய்ய வேண்டும் என்பதில் உறுதியாகவும் தெளிவாகவும் என் வாழ்க்கையில் இதுதான் நடக்கும் அதுதான் நடக்கும் என்று யாரால் அங்கு கணிக்க முடியாது அல்லவா? ஒரு நீண்ட கால வாழ்க்கை சிறந்ததாக இல்லாமல் இருக்கலாம். அப்பொழுது நீ எதை நினைத்தும் அழாதே. வருத்தங்கள் பல இருந்தாலும் நீ வெளியில் மகிழ்ச்சி கொள்ளும்படியான தருணத்தைத்தான் நான் உனக்கு உருவாக்கி இருக்கின்றேன். அதற்கு இப்படியே நான் இத்தனை நாட்களைத்தான் கடத்துவது, இப்படியே நான் எத்தனை நாட்கள் தான் அழுது கொண்டிருப்பது, வெளியே யாருக்கும் தெரியாமல் என் மனம் இவ்வளவு புண்பட்டு கொண்டிருக்கின்றதே, ஆனால் இன்னும் எனக்கானவர் மட்டும் வந்து சேரவில்லையே என்று உன் மனம் சங்கடப்பட்டு கொண்டிருக்காது. அந்த சங்கடத்திற்கு உள்ளதாகவே நான் உனக்கு நல்ல செயலை செய்வதற்குத்தான் வந்திருக்கின்றேன். இந்த ஒரு நேரத்திலும் உனக்காக நம்பிக்கையை அளிக்கும் வகையில் உன் வாழ்க்கையில் மிக பெரும் ஏற்றத்தை நோக்கி செல்கின்ற வழியில் தான் இந்த வராகியானவள் உனக்கானவரை நான் இங்கு தரப்போகின்றேன். வெற்றியின் பக்கம் நீ இருக்கும்போது, உன் பக்கம் நான் இருக்கும்போது இனி எதை நினைத்தும் உன் மனதிற்குள் அளவே வேண்டாம். நீ புலம்பி தவித்த காலங்கள் எல்லாம் முடிந்தே விட்டது. இனி சோதனைகள் எல்லாம் தாண்டி இனி படும் வேதனையிலிருந்து நீ சந்தோஷமாக இருக்கப் போகின்றாய். எல்லாம் நல்லபடியாகவே நடந்து முடியும். ஓம் சக்தி தாயே துணை. நன்றி, வணக்கம்.